வணக்கம் மக்களே. கடாய் பன்னீர் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு பட்டர் சேர்த்து ஜீரகம் பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிஞ்ச உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணது அதையும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் போது 4 பச்சை மிளகாய் கீரி போட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும்போது 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 தக்காளியை அரைச்சி அதையும் சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வதக்கிட்டு நல்லா திக்கு கேர்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதை கலக்கி விட்டுட்டு அதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வேகட்டும். இப்போ பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயம், குடமிளகாய், தக்காளி இதை ஒரு வதக்கிட்டு பன்னீரும் சேர்த்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச தூள் அதையும் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு வதக்கி வச்ச வெங்காயம், பன்னீர், குடமிளகாய் அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசால் தூளையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கிட்டு கொஞ்சம் கசூரி மேத்தி, கொத்தமல்லி தூவி இறக்குன்னு அவ்வளோதாங்க, கடாய் பன்னீர் ரெடி.